பிஎஸ்என்எல்லோட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ஓடிடி ப்ளே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்குள்ளே நடந்திருக்க மாற்றங்களை பற்றி ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். சில மாற்றங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு, சில மாற்றங்கள் ரொம்பவே மோசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். பிஎஸ்என்எல்ல மினிமம் ரீசார்ஜ் பிளானா ₹147 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலே போதுமானது. இந்த வகையான பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு முன்னே ₹107 இருந்துச்சு. அந்த ₹107 பிளானில் ஒரு பிரச்சனையுமே இருக்குது. அதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே நீங்கள் மினிமமாக பார்த்தீங்கன்னா ₹147 கொடுத்துருந்தாலே போதுமானது, ரீசார்ஜ் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு தேவையான இந்த 2 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியும். இதுக்குன்னு தனியான ஓடிடியும் இருக்குது. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் யூஸராக இருக்கணும். கூட பார்த்தீங்கன்னா பிஐடிவியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த பிஐடிவியில் ரிஜிஸ்டர் பண்ணுறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓடிடி ப்ளே அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன், வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். ஆல்ரெடி பல பேருக்கு தெரியும். தெரியாத நியூ பர்சன்ஸ்க்காக நான் இந்த வீடியோ சொல்கிறேன். இது ரெண்டையுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க அப்டேட்டில் இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க அப்டேட் பண்ணிக்கோங்க. மொபைலில் இந்த நம்பரை கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும். ஸோ இதில் எந்த வகையான மாற்றங்கள் நடந்திருக்கு, நீங்கள் பிஎஸ்என்எல்லோட இந்த பிஐடிவியை ஓடிடி ப்ளே அப்படிங்கிற இந்த ஆப்பில் அஃபிஷியலாக யூஸ் பண்ண முடியும். மொபைல் வெர்ஷனுக்கு இது கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளோட இந்தியன் வெர்ஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு நாடுகளில் இருக்கும்போது அதுக்கு தனியான ஆப்னு இருக்குது. ஸோ நீங்கள் பஹ்ரைன், குவைத் இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது அதுக்குன்னு தனித்தனியான ஆப் கொடுத்துருக்காங்க. ஸ்கை டிவி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூவான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை உள்ளே வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஓடிடி ப்ளே கூட. அதுவும் பிஐடிவிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். லைவ் டிவி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் டைம்ஸ் ஆகட்டும், முக்கியமான விஷயங்களாகட்டும் எல்லாத்தையுமே அப்படியே முன்ன இருந்தது அதுவே இங்கேயுமே அப்ளை ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் எந்த வகையான மாற்றமும் நடந்த மாதிரி தெரில. பட் எந்த விஷயத்தையும் எடுக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஆகட்டும், ஆக்ஷன் பேக்டு மூவிஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே உங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் பார்த்துக்க முடியும். ஆல்சோ காமெடி டைம், முக்கியமான விஷயங்கள், ஃபன் ஜோக்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா காமெடி சென்ட்ரல் இந்த மாதிரியான சேனல்ஸோட ரெப்ளிகா மாதிரியான சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இங்கேயுமே பார்த்துக்க முடியும் ஓடிடி ப்ளேக்குள்ளே. இதுக்கு உங்களுக்கு தேவை எல்லாமே ஜஸ்ட் ஒரு பிஎஸ்என்எல்லோட சிம் தான். உங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் சொன்னா இல்லையா, அந்த ரீஜனல் லாங்குவேஜில் பெஸ்ட்டான குவாலிட்டியில் பார்த்துக்க முடியும். என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே நீங்கள் மொபைல் வெர்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிவியுமே வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் அங்கே இருக்காது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், நியூவான ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேட் பண்ணிக்கான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூவஸ்ட்டாக தான் இருக்குது. பட் நம்மளோட சவுத் இந்தியனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே இப்போதைக்கு அவைலபிளாக இல்லைன்னு தோணுது. நார்த்தன் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் ஓடிடி தான். இந்த வேவ்ஸ் ஓடிடி முழுக்க நம்ம கவர்மெண்டோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அதே பிஎஸ்என்எல்லோட சிம் நீங்கள் வந்து லாகின் பண்ணாலே போதுமானது. ஜஸ்ட் பேசிக்கான ரீசார்ஜ் பிளான் பண்ணியிருந்தீங்கனாலே இங்கே வந்து நீங்கள் மூவிஸோ டிவி ஷோஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும்னு சொல்லலாம். ஸோ இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலுமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னே நம்ம பார்த்தப்ப ஒரு ஸ்கிராப் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக சொல்லப்போனால் அந்த வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம். அப்போ வந்து ரொம்பவே வந்து டம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது எக்கச்சக்கமான சேனல்ஸ் உள்ள வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதாவது ஃப்ரீ சேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த வகையான விஷயத்தையும் வாங்காமல் அவங்களோட டெலிகாஸ்டிங்கை முழுக்க பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம். ரெண்டாவது, ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ், மூவிஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸ் எல்லாத்தையுமே உள்ளே வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா நம்மளோட ரீஜனல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸும் இதுக்குள்ளே நல்லாவே இன்டெகிரேட் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். கூடவே பல ஓடிடி பிளாட்ஃபார்ம், ஹீரோஸ் நவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உள்ளே வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேபி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு தனியான ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிறதுல இங்கே வந்து ஒரு 50-50 அப்படிங்கிற மாதிரி ஷேர் அவுட் மாதிரி இருந்திருக்கலாம். அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட எல்லா வகையான டிவி சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். தூர்தர்ஷனில் ஆரம்பித்து எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். உங்களோட ஜானராக என்னவோ, நீங்கள் வந்து மூவிஸ் பார்ப்பீங்கன்னா மூவிஸ்க்கானது, அண்ட் பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் நியூஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். லைவ் டிவி ஷோஸு எல்லாமே உள்ளே வந்து அவைலபிளாக இருக்குது. சர்ப்ரைசிங்லி கார்ட்டூன் சேனல்ஸும் சரி மற்ற விஷயங்களும் சரி இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கார்ட்டூனை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா யோசிப்பேன், நம்ம கிட்ஸுக்குன்னு உள்ளே எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இங்கே அதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக தெனாலிராமன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு 3 வயசுலேருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கிட்ஸுக்கு சொல்கிறேன், நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் உண்மையாலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. முன்னே இருந்ததுக்கு, அதாவது ஸ்க்ராப்பாக இருந்ததை இங்கே ஒரு கோல்டாக மாற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் ஓடிடி ப்ளே இருந்த மாதிரியே தான் இருக்குது. அதில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நடந்த மாதிரிலாம் தெரில. ஆனால் இங்கே ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும்போது
உண்மையாலுமே இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இது இன்னுமே அவங்க டெவலப் பண்ணா கண்டிப்பா ஒரு டாப் ஓடிடி பிளாட்ஃபார்மா இது வரும் அப்படிங்கிறதுல எந்த வகையான சந்தேகமும் இல்ல. ஸோ பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.